நொத்தம்னா கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவர் டிரைவ் 2ங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் ஃபைட்டிங் கேம் ஏதாச்சும் இருக்கிறான்னு ப்ளே ஸ்டோரில் தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கேம் காமிச்சிது. இது ஃபைட்டிங் கேமு ஏற்றி பார்த்தேன். ஃபஸ்ட் இது ஷேடோ ஃபைட்டர் மாதிரி ஒரு 2D கேம்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது இது 3D கேமு. ஸோ கேம் பிளேக்குள்ளே போயிடுவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு அனிமே வீடியோ டேனோட வீடியோக்கு நல்லாவே வியூஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நிறையா போகலான்னு ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குது. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. எதுவுமே இல்லை, காசு அட்டாக்கு வேறு காசு ஒன்றுமே இல்லை. ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஸ்டார்ட். இந்த கேட்ட பக்கம் கெத்தா இருக்காரு. வரண்டா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சவுண்டு லைட்டாக வச்சுக்கோ, சும்மா காதை அடிச்சுட்டு இருக்கு. ஏதோ நல்ல காரணத்துக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன காரணம் தான் தெரியல. என்னடா நீ வேவ் 2வா? அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா அடிச்சு இருந்தாங்க. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்துச்சு. இது இப்படி இதாச்சு. சரி, ஓகே, ஸ்டார்ட் இல்லையா? வை ஸ்டார்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வை என்ன காரணம் தெரியல. சரி, நம்ம சாதா பிளே ஒன்று போவோம். பட் கம்மிங் சோனா என்னையா இது? ஒரு கேம் தான் அண்ணா, அதுக்கு என்னென்னமோ பண்ணுது. சரி, கிஃப்ட் பாக்ஸ் கிளைம். சவுண்டு கம்மியாக பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும்தானா? லாகின் ரிவார்டு, லக்கி ஃப்ரீ, எதுவும் கிடைக்காது. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரியல. எதுக்கு இது? எது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ஷேர் பண்ணானோ இல்லை, இது என்னன்னு தெரில. ட்விட்டர், அதாவது எக்ஸ், இதெல்லாம் விடுவோம்னா ஓகே. ஒருத்தவங்க மேட்சும் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம்னு தெரில. காசு எல்லாமே இருக்குது. அட்வென்ச்சர்ஸ் கோ ஸ்டார்ட். வேவ் 2 வரைக்கும் இருக்குதாமா. வரண்டா. போடே. யாரோ யார் வேணும்? அதுக்கு பல பலன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தனி ஒரு கேமே உருவாக்கலாம் போலங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் ஸ்டோரி கேம் உருவாக்கி இருக்கலாம் இவங்க. ஸ்டோரி கேம் இதானா இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் ஏற்றி ஒரு ஹை கொஞ்சம்
எம்பியில் இது ஒரு நல்ல ஒரு டிபிபி கேமாக தரலாம். இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. இது அட்வென்ச்சர்ஸ்னால் விளையாடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே. பயங்கரமாக இருக்கு. இவன் கம்பெல்லாம் சுற்றுறான். ஏதோ ஃப்யூச்சரில் நடக்கிற கதை மட்டும் நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் ஐயோ இன்னும் இதை கேட்குறான். ஏதோ எலக்ட்ரிக்கு. சரி கொடுத்து விடுவோம். வேறு எதுக்கு அது யூஸ் ஆக போகுது? 23 இருக்குது மீதி. இதெல்லாம் எப்போங்க அன்லாக் ஆகும்? அன்லாக் ஆகும் இந்த கத்தி சுற்றும் போது ஒரு அனிமேஷன் அது நல்லா இருக்குங்க. பரவாயில்ல, ஹெல்த்து நிறையவே இருக்குது. நம்மளும் நல்லா அடி வாங்குகிறோம். எது எடுத்தாலும் கம்மிங் சூன் போடுறாங்களே. ஒரு கேமு ஃபுல்லாக கிட்டே கடைசி ஒரு லெவல் கம்மிங் சூன் போட்டிருக்கலாம். இவங்க 2 தவிர மீது எல்லாமே கம்மிங் சூன் போட்டிருக்குது. ஒரு மாதிரி ஈஸியாக தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பார்ப்போம். இப்போ வச்ச ஸ்டோரி மோடு வருதா? மேபி லேட்டர் அப்புறம் பார்க்கலாம். கேரக்டரில் நம்ம வச்சு போட்டு கத்தி பயங்கரம் இருக்கே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கத்தி தானே வச்சுருந்தோம். ஆமாம், லெவல் 11 ஒரு கத்தி கிடச்சிருக்குங்க. ஆனால் இது பார்க்க இன்னும் நல்லா இருக்க மாதிரியே இருக்கே. இப்போ இது ஒன்று செல் பண்ணி விட்ருவோம். காசு வச்சு கிடைக்கட்டும். எங்கே மாட்டியிருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏதாச்சும் மாறின மாதிரி இருக்கு. என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையே. இந்த காசுலாம் இப்போ ஐயோ. ஸோ கைஸ், சார்ஜ் வர சரசரன்னு குறையுது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.